விவாகரத்தா நஸ்ரியா பரபரப்பு பேட்டி. படத்தில் ஜோடியாக நடிக்கும்போது கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும்போது நான் உன்னை காதலிக்கிறேன், நீ என்ன காதலிக்கிற, ரைட்டு கல்யாணம் பண்ணிப்போம். யார் இந்த பகத் பாசில்? அவரும் சாதாரணமான ஆளு. மன உளைச்சலையும் மனவேதனையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். நஸ்ரியா நசீம் கேரளாவில் உள்ள மனநோயாளிகள் இல்லத்துக்கு போயிருந்தார் பகத் பாசில். பேசும்போது என்ன சொன்னார்? நானும் ஒரு விதமான மனநோயாளி தான், இல்லைன்னா கெட்டாங்க நல்லவனா. ADHD இது ஆரம்ப காலத்தில் குழந்தைகளுக்கு தான் வந்துட்டு இருந்தது. இவருக்கு 40 வயசு ஆகிட்டு. 40 வயசில் இந்த கோளாறு வந்துட்டு. நான் இந்த மன ஓட்டத்திலிருந்து விடுதலை பெற விரும்புகிறேன். என்ன மாதிரியான விடுதலை? கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். கிங் டிவி சேனல் நேயர்களே, விவாகரத்தா நஸ்ரியா பரபரப்பு பேட்டி. சினிமாவில் விவாகரத்து என்பது ரொம்ப சர்வசாதாரணமாகி விட்டது. அதை எப்படின்னா, நடிகரும் நடிகையும் கல்யாணம் பண்ணாங்கன்னா நடிகரும் சம்பாதிக்கிறவர், நடிகையும் சம்பாதிக்கிறவர். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நானும் சம்பாதிக்கிறேன், நீயும் சம்பாதிக்கிறேன், உன் வழியில் நீ போ, நான் என் வழியில் போகிறேன்னு சொல்லிவிட்டு விவாகரத்து ஆயிடுறாங்க. ரெண்டாவது மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்லேயே அவங்க விவாகரத்து பெற்றுறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இல்லாமல் நஸ்ரியா மிகச்சிறந்த நடிகை. தமிழ் படங்களில் அவர் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அவர் அவங்க அம்மா அப்பா அரேபிய தூதரகத்தில் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் திருவனந்தபுரத்துக்கு வந்துட்டாங்க. திருவனந்தபுரத்தில் பிறந்தவர் தான் நஸ்ரியா நசீம். இவர் கல்லூரி படிப்பையும் திருவனந்தபுரத்தில் தொடங்கியிருக்காரு. ஆனால் அதுக்கிடையில் வேலை கிடச்சிருச்சு. அதாவது அவர் சினிமாவுக்குள்ளே போகணுங்கிறதுல ரொம்ப லட்சியமாக இருந்திருக்காரு நஸ்ரியா. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் திருவனந்தபுரத்தில் உள்ள டிவி நிலையத்தில் தொகுப்பாளராக அவருக்கு வேலை கிடைத்திருக்கிறது. என்ன கேட்டால், மலையாளத்திலிருந்து வருகிற பெரும்பாலான நடிகைகள், உதாரணமாக நயன்தாரா, பாவனா, அப்புறம் பிரியாமணி, எல்லாருமே தொலைக்காட்சியில் தொகுப்பாளராகவோ அல்லது நியூஸ் ரீடராகவோ செய்தி வாசிப்பாளராக இருந்து தான் அந்த நடிகருடைய கவனத்தை ஈர்க்கிறாங்க. நயன்தாரா நியூஸ் ரீடராக இருக்கும்போது தான் மோகன்லால் கூப்பிட்டு இந்த பொண்ணு கூப்பிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி இவர் நிகழ்ச்சி தொகுப்பாளராக இருந்து அதுக்கப்புறம் சினிமாவுக்கு வந்தவர். அதுக்கப்புறம் தமிழ்லையும் நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு. அவருக்குன்ற ஒரு தனி பேட்டர்ன் உண்டு. ஆள் கொஞ்சம் குள்ளம் தான், ஆனால் வெரைட்டியான ஒரு முகம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் முதல் படத்தில் நஸ்ரியாவும் பகத் பாசிலும் இணைந்து நடித்தார்கள், ஜோடியாக நடித்தார்கள். எப்போவுமே படத்தில் ஜோடியாக நடிக்கும்போது கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும்போது நான் உன்னை காதலிக்கிறேன், நீ என்ன காதலிக்கிற, ரைட்டு கல்யாணம் பண்ணிப்போம், வீட்டில் சம்மதம் கேட்டுருப்போம். அந்த மாதிரி சூழ்நிலை வரும். அப்படி தான் நஸ்ரியா நசீமுக்கும் பகத் பாசில். யார் இந்த பகத் பாசில்? அவரும் சாதாரணமான ஆள் இல்லை. பூவே பூச்சுடாவா படம் பார்த்தீங்களா? காமெடி இருக்காது, சண்டை இருக்காது, ரெட்டர்த்த வசனம் இருக்காது. நீட்டாக ஒரு ஃபேமிலி பிக்சர், ஒரு தாய்க்கும் பேத்திக்கும் உள்ள கனெக்ஷன். அந்த படம் மலையாளத்துலேயும் சூப்பர் ஹிட்டு, தமிழ்லேயும் சூப்பர் ஹிட்டு, தெலுங்குலேயும் சூப்பர் ஹிட்டு. அப்படி ஒரு பேன் இண்டியா படம். அப்பேற்பட்டவர் ஃபாசில். அவருடைய மகன் தான் பகத் பாசில். பகத் பாசிலும் இஸ்லாமியர், நஸ்ரியா நசீமும் இஸ்லாமியர். அதனால் இரு வீட்லேயும் போய் தங்களுடைய காதலை தெரிவிக்கும்போது, சரி ரைட்டு இவனும் சினிமாவில் இருக்கான், அவளும் சினிமாவில் இருக்கான்னு சொல்லி 2 பேருமே 2 குடும்பத்தாரும் பேசி காதல் திருமணம், அப்புறம் பெற்றோர்கள் நிச்சயத்து திருமணம் ஆகிவிட்டது. ஆரம்பத்தில் நல்லா தான் போயிட்டு இருந்தது. இது வரைக்கும் குழந்தைகள் இல்லை. இந்த சூழ்நிலையில் இப்போ சமீபத்தில் நஸ்ரியா நசீம் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் கொஞ்ச நாளாக கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக யாருடனும் தொடர்பு இல்லாமல் இருக்கிறேன். என்னுடைய தோழிகள் கூட என்கிட்ட பேசும்போது நான் பேசுகிறது இல்லை. அவ்வளவையே சமீபத்தில் நான் நடித்த படம், ஒரு வருஷத்துக்கு முன்னால் நடித்த படம் சூப்பர் ஹிட்டாக ஓடிச்சு. அதோடைய சக்ஸஸ் மீட்லேயும் நான் கலந்துக்கல. ஏன்னு சொன்னால், நான் தனிப்பட்ட காரணங்களுக்காக மன உளைச்சலையும் மனவேதனையும் அனுபவித்து கொண்டிருக்கிறேன். இதில் நான் விவரிக்க முடியாத சூழ்நிலைகள் இருக்கின்றன, காரணங்களை சொல்ல முடியாது. இதிலிருந்து நான் போராடி கொண்டிருக்கிறேன். இதிலிருந்து மீளுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். இந்த முயற்சியிலிருந்து மீளுவதற்கான விஷயங்களை தேர்ந்தெடுத்திருக்கேன்னு சொன்னால் என்ன அர்த்தம்?
அதாவது இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையிலிருந்து அவர் விலகிக் கொள்கிறாரா இன்னொரு கேள்வி வருது. ஏண்டாப்பா விலகணும், லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன்னு என்ன நீங்கள் திட்டுறது புரியுது, மைண்ட் வாய்ஸ் தெரியுது. ஆனால் அது காரணம் இருக்கிறது. ஏன்னா நான் இதே பத்திரிகைகளை தொடர்ந்து இருக்கேன், என்னென்ன செய்தி எனக்கு தெரியும். ஒரு வருடத்துக்கு முன்பே கேரளாவில் உள்ள மனநோயாளிகள் இல்லத்துக்கு போயிருந்தார் பகத் பாசில். அங்கே பேசும்போது என்ன சொன்னார், நானும் ஒரு விதமான மனநோயாளி தாங்க, எனக்கு சில நேரம் ஞாபகம் மறதி ஏற்பட்டுருது, தேவையில்லாமல் கத்துறேன், என்ன செய்யறேன்னு எனக்கே புரியல, ஒரு மணி நேரம் செட்டில் ஆன பிறகு தான் நான் மறுபடியும் என்னுடைய பழைய நிலைக்கு திரும்புகிறேன், நானும் ஒருவித மனநோயாளி தான், உங்களை பார்க்கும்போது அதுலேருந்து மீழ்வேன் என் நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்லியிருக்கார் பகத் பாசில். அப்போது அவர் நடிக்கிறாரு. ஆனால் பகத் பாசில் மாதிரி காமெடி வேஷத்தையும் யாரும் பண்ண முடியாது, வில்லன் வேஷத்தையும் யாரும் பண்ண முடியாது. மாமன்னன் படம் பார்த்தீங்கள, அதில் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலினார் அவர்களை விட, வைகை புயல் வடிவேலு அவர்களை விட பகத் பாசில் கேரக்டர் இன்றைக்கு வரைக்கும் மனசில் நின்றுட்டே இருக்கும். வில்லனா, கெட்டானவா, நல்லவனா, இதை நாம் யோசிக்க முடியாத அளவுக்கு பிரமாதம் பண்ணியிருப்பார் பகத் பாசில். அதே மாதிரி சமீபத்தில் ஒரு படத்தில் காமெடி பண்ணியிருப்பார், பிரமாதமாக காமெடி பண்ணியிருப்பார். அவர் மாதிரி காமெடி பண்ணுறதுக்கு ஆளே கிடையாது, அவர் டைப்பே வேறு. அப்படிப்பட்டவருக்கு இப்படி ஒரு நோயா அப்படிங்கிறது தான் பிரச்சனை. எப்போவுமே இந்த மாதிரி விஷயங்கள் வீட்டுக்கு போகும்போது தான் அந்த நோயினுடைய தாக்கம் அதிகமாகும். பொண்டாட்டியை பார்க்கும்போது மறந்துடுவார், கச்சாமச்சான்னு திட்டுறது, சிகரெட்டை அதிகமாக பிடிக்கிறது, ஓவராக தண்ணி அடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் ஓவராயிட்டு அப்புறம் போய் அந்த நோய்க்கு பேர் என்ன தெரியுமா, ஏடிஹெச்டி, மூளை நரம்பு லேசாக பாதிக்கப்பட்டிருக்கும். இது ஆரம்ப காலத்தில் குழந்தைகளுக்கு தான் வந்துக்கிட்டு இருந்தது. இவருக்கு 40 வயசு ஆகிட்டு, 40 வயசில் இந்த கோளாறு வந்துட்டு. ஏன்னா ஏப்பா இதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் இல்லையா, டாக்டர் இல்லையா நீங்கள் கேட்குற புரியுது. எல்லா டாக்டரையும் பார்த்தாச்சு, எல்லா டாக்டருக்கும் மேலே எழுதப்பட்ட விதின்னு ஒன்று இருக்குது. நல்ல ஹெல்த் நல்லா இருக்கும், எல்லாம் சிகரெட் குடிக்க மாட்டார், தண்ணி அடிக்க மாட்டார், முத்துராம 40 வயசில் போய் சேர்ந்துட்டாரியா. அதுக்கு என்ன சொல்ல, விடிய காலம் 4 மணிக்கு கிளம்பி ஊட்டியில் ஆக்சிஜன் இல்லை ஓடினார், மூச்சை போட்டு செத்துக்கிட்டார். இது விதி. ஆனால் யாருக்கு எந்த நோய் எப்போது வரும் என்று சொல்ல முடியாது. அந்த அடிப்படையில் இவருக்கு நோய் வந்திருக்கு. டாக்டர்கிட்ட போகிறதுக்கு அவர் என்ன சொன்னார், தண்ணி அடிக்கக்கூடாது, சிகரெட்டு குடிக்கக்கூடாது, தனிமையில் இருக்கக்கூடாது. எப்படி ஒரு மனிதன் கவலையில் இருந்தான்னா தனிமையில் இருக்கக்கூடாது, நண்பர்கள்ட்ட இருந்து பேசினா, இல்லை மனைவிட்ட இருந்து பேசினா, இல்லை அம்மாக்கிட்ட இருந்து பேசினான்னு அந்த அந்த வெயிட்டானது குறையும், இறுக்கம் குறையும். அதனால் நீங்கள் தனியாக இருக்கக்கூடாது, எப்போவும் நண்பர்களோடு இருங்க, சந்தோஷமாக இருங்க அதுன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தியானம் பண்ணணுன்னு இருக்கு. இந்த சினிமாக்காரங்களுக்கு தியானங்கிறது ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா நாளைக்கு என்ன சீனு, அந்த இதுக்கு என்ன டயலாக்கு, அதை எப்படி பேசுகிறது அப்படிங்கிற ஒரு டென்ஷன்லேயே அவங்க வளர்ந்துட்டு இருக்கிற காரணம் அவங்க தியானம் முடியாது. ஸோ இப்போ தியானத்துக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காருன்னு கேள்விப்பட்டோம். அந்த அடிப்படையில் 1 வருஷம் வீட்டில் இருந்துக்கிட்டு பாதுகாத்திருக்காரு பகத் பாசில் நஸ்ரியா நசீம். ஒரு பொண்டாட்டி எவ்வளோ தான் டாலரேட் பண்ண முடியும்? ஏன்னா இவரும் வசதியானவர். யார்? நஸ்ரியா நசீம். அவர் நினச்சாருன்னா ஒரு வருஷத்துக்கு 10 படம் ரிலீஸ் பண்ணுவார். அந்த அளவுக்கு இன்னைக்கு டிமாண்ட் இருக்குது. இவர் தான் 1 வருஷம் நான் நடிக்க மாட்டேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறார். இந்த சூழ்நிலையில் 1 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு மௌனத்தை கலைச்சி நஸ்ரியா அப்படி ஒரு பேட்டி கொடுக்குறாரு. நான் இந்த மன ஓட்டத்திலிருந்து விடுதலை பெற விரும்புகிறேன். என்ன மாதிரியான விடுதலை? விவாரத்தா, இல்லை அவுட் அண்ட் அவுட் அப்படியே பகத் பாசிலோட செட்டில் ஆக போகிறாரா? 2 பேருமே சினிமாவை நேசிக்கிறவர்கள். பகத் பாசிலால் நடிக்காமல் இருக்கும். இவருக்கும் நடிப்பு மேலே ஆசை இருக்குது. என்ன பண்ணுறது? கணவனை கண்காணிக்கணும், கணவனுக்கு உதவணும், அவருடைய நோயிலிருந்து அவர் விடுபடணுங்கிற நோக்கத்திலே இருக்கார் நஸ்ரியா நசீம். இந்த சூழ்நிலையில் தான் இவ்வளவு சிக்கல் நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் நம்ம சேனல் என்ன சொல்லுதுன்னா, நஸ்ரியா விவாகரத்து பண்ணணுங்கிறத நாம் விரும்பவே இல்லை. விவாகரத்து செய்கிறாரா என்ற கேள்வியைத்தான் நான் சொல்கிறோம். ஏன்னா அவருடைய பேச்சிலிருந்து இந்த வாடை அடிக்கிறதுங்கிறது தான் சொல்லியிருக்கோம். நம்முடைய சேனலை பொறுத்த வரைக்கும் பகத் பாசில் நோயிலிருந்து விடுபட்டு, நஸ்ரியா மன உளைச்சிலிருந்து விடுபட்டு 2 பேரும் சேர்ந்து வாழணும் கணவன் மனைவியா.
அதே மாதிரி பகத் பாசில் இன்னும் நிறைய படங்கள் நடிக்கணும். நஸ்ரியாவும் தன்னுடைய தொழிலில் முன்னுக்கு வரணும் அப்படிங்கிறத நம்முடைய வேண்டுகோள், நம்முடைய பிரேயரும் அதுதான். நேயர்களே, இது போன்ற யதார்த்தமான சினிமா பதிவுகளுக்கு நீங்கள் கிங் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்.